ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு, அதாவது இவங்க எப்பயுமே ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி ஏன்னா லைஃப்ல இவங்களுக்கு, அதாவது புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ அவங்களுக்கு வந்தா கண்டிப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதினா புதன். இந்த புதன் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிரகம். என்ன அப்படின்னு சொல்ல போனா, அது சில ரொம்ப சின்ன கிரகமா இருந்தாலும் அறிவு நுட்பத்துல மிக முக்கியமான கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்துல பார்க்கப்படுது. இந்த புதன் தான் எல்லா விஷயங்களையும் உணரக்கூடிய சக்தியை அளிக்கக்கூடியவர்னா இந்த புதன். அதனாலதான் புதன் இருந்தால்தான் ஒருத்தருக்கு நிபுணத்துவம் அடைய முடியும். நிபுணம்னா ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியும் அப்படிங்கிறது அந்த புதனோட ஒரு தன்மை. அது இல்லாம புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கன்னு சொல்லுவாங்க, எல்லா விதத்திலையும் அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட அந்த புதன் கிரகம் உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவதனால் தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்க மிக எச்சரிக்கையோட செயல்படணும். இவங்க கண்டிப்பா இவங்க லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு திருவெண்காடு அங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். அங்கு புதன் ஸ்தலம் அது. அதே மாதிரி உங்களுக்கு ஆதி சிதம்பரம் சொல்லக்கூடிய ஸ்தலம், அகோர் வீரபத்திரர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அதனால நீங்க புதன் ஸ்தலமான அந்த திருவெண்காட்டுக்கு ஒரு முறையாச்சு கண்டிப்பாக போகணும். அப்படி போனீங்கன்னா தான் உங்க லைஃப்ல அந்த புதன் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறைந்து உங்களுக்கு அந்த பாதகமான பாதிப்புகள் எல்லாம் குறையும். ஏன்னா மாரகாதிபதியாகவும் அவர் வருகிறார், உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வர்றதுனால கண்டிப்பா தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் அவங்க அந்த புதன் ஸ்தலத்துக்கு சென்று அந்த புகன் பகவானை வழிபட வேண்டும். அப்படி வழிபடுறதுனால அங்க இருக்கக்கூடிய 3 தீர்த்த குளங்கள்ல குளித்து புதன் பகவானை வழிபட்டு ருத்ரபாதம் என்று சொல்லக்கூடிய சிவனோட பாதத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு மிக அற்புதமான யோகங்கள்லாம் ஏற்படும். தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கெடுபலன்கள் பாதகமான பலன்கள் எல்லாம் நீங்கும். இதனால இவங்க லைஃப்ல அடுத்த எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே அவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக